அருணும் கங்காவும் வந்து ஃபேஷன் ஷோல வந்து ரொம்ப நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதால எல்லாருமே பாராட்டுறாங்க. நம்ம வந்து காவேரியும் ரொம்ப பாராட்டுறாங்க. இத பார்த்து வந்து விஜய்க்கு வந்து அதிர்ச்சியாவும், வந்து ரொம்ப டென்ஷனாவும் இருக்கு. அடுத்து வந்து அவர பார்த்துட்டு வந்து கங்கா என்ன பண்றாங்க சொல்றாங்க, இந்த மாரி எல்லாரும் எங்கள ஏளனமா நெனச்சாங்க. இப்ப தெரியும் அவங்களுக்கு அப்படின்னு நம்மலாம் பேசி விடுறாங்க. அத பார்த்து இன்னும் டென்ஷன் ஆயிறாரு விஜய். அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, பார்த்தா காவேரி வந்து யாருக்கோ வயிறுலாம் எரியுதே அப்படின்னு கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்து உன் வேலைய பார்க்குறியா? ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாரிலாம் திட்டி விடுறாரு. அடுத்து வந்து சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னோனே, அங்க இருக்கவங்க எல்லாரும் ஓடி வந்து சார் நீங்க வந்து உடனே கிளம்ப வேணாம் சார். இங்க கொஞ்சம் நெறைய வேலைலாம் இருக்கு. என்ன வேலை இருக்கு அப்படின்னோனே, இல்ல சார் நாங்க உங்களுக்கெல்லாம் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்க இந்த அளவு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க. ஒரு பெரிய அமௌண்ட் பண்ணியிருக்கீங்க சார். அதனால இந்த பார்ட்டிஸ்ல நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்னோனே, இல்ல இல்ல நாங்க கிளம்புறோம். நாங்க இதுக்காக தான் வந்தோம் முடிஞ்சிச்சுல நாங்க கிளம்புறோம். இல்ல சார் கண்டிப்பா இந்த பார்ட்டிய நீங்க அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோனே, சரி ஓகே வேற வழி இல்லாம விஜயும் காவேரி அட்டெண்ட் பண்றாங்க. அங்க வந்து நிவின் இருக்காரு. நிவின பார்த்து விஜய் வந்து யோசிக்கிறாரு. நிவின பார்த்துட்டு விஜய் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நிவின் கிட்ட நெறைய பேசுறாரு விஜய். அதெல்லாம் பார்த்த காவேரி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே வந்து எப்பவும் போல நிவின் கிட்ட நல்லா பேசிட்டு எப்படி இருக்கீங்க எல்லாத்தையும் கேட்குறாரு. அடுத்து வந்து சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் பேசலாமான்றாரு நம்ம நிவின். சார் அன்னைக்கு ஒரு 11 மாசம் சொன்னீங்களா அது என்ன சார் விஷயம் அப்படின்னா, இப்போ 10 மாசம் தான் 11 மாசம் கிடையாது அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா 10 மாசம் கழிச்சு உங்களுக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. அதனால நீங்க யாரையும் கல்யாணம் பண்ணாதீங்க. தைரியமா இருங்க. உங்களுக்கு நினைச்சபடியே வந்து வாழ்க்கை கண்டிப்பா அமையும் அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சார் அன்னைக்கும் இதே தான் சொன்னீங்க, இன்னைக்கு தான் இத சொன்னீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல சார் அப்படின்னோனே, 10 மாசம் கழிச்சு கண்டிப்பா புரிஞ்சுக்கங்க. 10 மாசம் மட்டும் வெயிட் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதெல்லாம் கேட்ட காவேரி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. என்ன ஏன் இப்படி பண்றாரு இவரு? அப்போ வந்து இவருக்கு ஸ்கோப் குடுத்த மாதிரி ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து ஒண்ணும் புரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப காவேரியை பார்க்குறாரு. உடனே வந்து காவேரி வந்து முகத்த திருப்பிக்கிறாங்க. உடனே போய் விஜய் பக்கத்துல போய் நின்னுக்கிறாங்க. விஜய் கூட ரொம்ப க்ளோஸா மூவ் பண்றாங்க. அவர்கிட்ட வந்து அப்படியே வந்து கைய கோத்து நிக்கிறாங்க. அத பார்க்குற வந்து நிவின் வந்து யோசிச்சுக்கிட்டு அப்படியே காவேரியே பார்த்துட்ருக்காரு. ஆனா, காவேரி வந்து என்ன பண்றாங்க, நிவின சுத்தமா கவனிக்காத மாரி விஜய் கூடவே வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. "ஏங்க இத சாப்பிட்டு பாருங்க. ஏங்க இத வந்து இங்க பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு" சொல்லிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. உடனே வந்து விஜய் வந்து, "சரி காவேரி எல்லாரும் பார்க்குறாங்க. கொஞ்சம் தள்ளி நிக்கிறியா?" அப்படின்னோனே, "ஏன் தள்ளி நிக்கணும்? நான் இங்க தான் நிப்பேன் புரியுதா? தாத்தா சொல்லியிருக்காரு உங்க கூடவே தான் இருக்க சொல்லி. அப்பதான் நல்லா எல்லாத்தையும் கத்துக்க முடியும்ன்னு இருக்காரு. அதுக்காக இவ்ளோ கூடவா?" அப்படின்றாரு. "ஆமா அப்படிதான் நிப்பேன் போதுமா?" அப்படின்றாங்க. உடனே வந்து இதையெல்லாம் நிவின் வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. நிவின் பார்க்க பார்க்க காவேரி வேணுமே ரொம்ப க்ளோஸா வந்து விஜய் கிட்ட மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த நிவின் வந்து டென்ஷன் ஆகுறாரு. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அடுத்து வந்து இங்க காவேரி பார்த்துட்டு விஜய் வந்து கேட்குறாரு, "சரி ஓகே நம்ம கிளம்பலாமா?" அப்படின்னு சொன்னோனே, சரிங்க கிளம்பலாம்" அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து நிவின வந்து பார்த்துட்டு காவேரி வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க. அத பார்க்குற நிவின் யோசிக்கிறாரு, இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. விஜய் வந்து ஒரு மாதிரி சொல்றாரு. காவேரி வந்து விஜய் கூட ரொம்ப வந்து நல்லா தானே இருக்கா. 2 பேரும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இருக்க மாரி தெரியுது. அப்புறம் ஏன் விஜய் அந்த மாரி பேசினாரு? ஒண்ணும் புரியலையே சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்துட்டே இருக்காரு நிவின். அப்போ வந்து குமரன் அங்க வராரு. குமரன் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் வந்து நிவின் சொல்றாரு. "என்னடா சொல்ற? மறுபடியும் மாப்பிள அப்படி பேசினாரா?" அப்படின்னா, "ஆமா அப்படிதான் பேசினாரு." என்னடா இது சும்மா சும்மா அப்படியே பேசிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம் நீ கேட்டியா?" "நான் கேட்டேன். ஆனா அவரு அதே தான் சொல்றாரு. 10 மாசம் வெயிட் பண்ண சொல்லி சொல்றாரு." 10 மாசமா? அது என்ன கணக்கா இருக்கும்? ஒருவேளை அவங்களுக்கு குழந்தை ஏதாவது பொறக்குமா?" அப்படின்னோனே, என்னண்ணே இப்படி சொல்றீங்க? வேற என்னடா சொல்றது? 10 மாசம்னா குழந்தை தானே எல்லாரும் சொல்லுவாங்க." அப்படின்னோனே நிவின் வந்து அப்செட் ஆகுறாரு. "சரி சரிடா நீ டென்ஷன் ஆவாத. இதுக்கெல்லாமா டென்ஷன் ஆவுது? கல்யாணம் ஆனா குழந்தை பிறகு சகஜம் தானே." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.